இங்க பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இதுல பாதுஷா இருக்கு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அங்க எல்லார் முன்னாடி எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு தைரியம் வரல. நீ புகுந்த வீடு ரொம்ப பெரிய இடம், அவங்க இந்த பலகாரம் எல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. அதோட இத நான் உனக்காக ரொம்ப ஆசையா பண்ணி கொண்டு வந்தேன். நீ போகும்போது இதை எடுத்துட்டு போவேல்ல? அம்மா, அமெரிக்கா போகும்போது இதெல்லாம் வேணுமா என்ன? இல்லம்மா, நீ இதை எடுத்துட்டு போக யோசிச்சேனா அங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் உனக்கு அங்க கண்டிப்பா தேவைப்படும். இத பாரு, நான் உனக்காக உனக்கு பிடிச்ச கலர்ல புடவை வாங்கிட்டு வந்தேன். அம்மா, அங்க போனா இதெல்லாம் தேவையே படாது. திடீர்னு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற விஷாகா? அவங்க மாப்பிள்ளைய போய் கவனிக்க வேண்டியதானே, இங்க ஏன் வந்த? உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்குமா? எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? விஷாக்கா, மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்லா பழகுறாருல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. உனக்கு அந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது, நீ தேவையில்லாம அவர்கிட்ட எதுவும் கோவிச்சுக்காத. இல்லம்மா, இப்பெல்லாம் நான் அவர்கிட்ட கோச்சுக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்ல, அன்பாவும் இருக்கணும். இதுக்கப்புறம் அவரோட உனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. புருஷன் மேல அன்பாரு, ரெண்டு பேரை பெத்தி கொடுத்துரு. போறோம், அதுக்கப்புறம் நாங்க அவங்கள பாத்துக்கிறோம். உட்காரு, ஏன் நிக்கிற, உட்காரு. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. சேஷுக்கு கூட இந்த இடம் பிடிச்சிருக்கு. நீயும் மாப்பிள்ளையும் ஒரு புது நாட்டுக்கு போக போறீங்கம்மா. அங்க உனக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கும், எல்லாமே புதுசாவும் இருக்கும். அந்த இடத்துல மாப்பிள்ளையோட உதவி உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். அவர் இல்லாம நீ எதுவும் செய்ய முடியாது. நீ அவர்கிட்ட பொறுமையா தான் நடந்துக்கணுமா. என்னை விட எனக்கு புருஷனா வந்தவர் ரொம்ப பொறுமையானவர், ரொம்ப நிதானமானவர். அப்படி ஒரு ஆள் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரங்கராஜன், டெல்லி போறதுக்கு டிக்கெட் எங்க வாங்கணும்? அதோ அங்கம்மா. சரிங்கண்ணே, நான் வாங்கிக்கிறேன். 30 ரூபாய் இந்தாங்க. எங்க போனோம்? டெல்லி போகணும், டிக்கெட் இருக்கா? இருக்கு. எவ்வளவுங்க? 70 ரூபாய். சீக்கிரம் வாங்க, பஸ் கிளம்பும்போது சீக்கிரம் வாங்கப்பா. என்னமா இது, என்ன இருக்கு? நீ பாட்டு போயிட்டு இருக்க. சில்லறை கொடுக்கிறது நான் என்ன பண்ண? அட எங்கம்மா போற? இங்க ஏற்கனவே சீட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. நீ அடுத்த பஸ்க்கு வா, கீழ இறங்கு போ. அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு? அடுத்த பஸ் சாயந்திரமா தான். என்னால சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்க முடியாது, நான் இதுலயே வந்துடுறேனே. அட என்னம்மா சொல்றத கேட்க மாட்டேங்கிற? இடமே இல்ல, பஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஏமா இப்படி என் உயிரை வாங்குற? தயவு செஞ்சு என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப அவசரமா டெல்லிக்கு போய் ஆகணும். நான் நின்னுட்டே வரேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவியா? தரேன். வாசு, சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு வண்டியை ரெடி பண்ணிட்டல? சரி. இதோ சின்ன மருமகளே வந்தாச்சே. விஷாக்கா எல்லாருமே வந்தாச்சா? உன்னை பார்த்தா அப்படியே புரோகிதர் மாதிரி இருக்கடா. கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் போனா போதும். அதுக்கப்புறம் இந்த சாம்ராஜ்யமே நாளையில இருந்து எனக்கு சொந்தமாயிடும். அர்ஜுனுக்கு தான் சொந்தம். ஐ ஆம் கோயிங் டு பி தேர்.
ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்க பிள்ளையா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாம விட்டுட்டேன். அதனால தானே நீங்க அடுத்தவங்க பின்னாடி இப்படி போக வேண்டியதா இருக்கு. இந்த கஷ்டத்துல உங்களுக்கு இந்த சின்ன உதவி கூட செய்யாம இருந்தா எப்படிப்பா? நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். போமா போமா. சார், பண்டிட் ராஜன் வீடு எங்க இருக்கு? எந்த பண்டிட் ராஜன் வீடு? அது அவரு அட பஸ் விட்டு முதல்ல கீழே இறங்கி எவனா நிப்பா அவங்கிட்ட போய் கேளுமா. பஸ்ல ஏற்கனவே கூட்டம் அதிகமா இருக்கு. இறங்க இறங்க ஆள்ல இறங்க வேணாமா? சார், ஒரு நிமிஷம். என்ன வேணுமா? சார், பண்டிட் ராஜனோட வீடு எங்க இருக்கு? பண்டிட் வீடா? எந்த பண்டிட்? சார், அவர் ரொம்ப பெரிய ஆளு. பெரியாளா? அந்த பக்கம் பிரிட்ஜை தாண்டி போனீங்கன்னா ஒரு பெரிய கோயில் இருக்கு, அங்க போய் பாருங்க. அந்த கோயில் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. ஹோமத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கல்ல? அந்த இடத்துக்கு போய் ஏதாவது குறைதான் பார்த்து சொல்லுங்களேன். சரிங்க, போய் பார்க்கிறோம். பண்டிட் ஐயா, சொல்லுங்க ஐயா. பூஜைக்கு நவரத்னம் அவசியமா தேவை. சரி, இப்பவே வாங்கிட்டு வர சொல்றேன். சுசி, கொடுக்கலாண்ணா. யாரையாவது அனுப்பி நவரத்னத்தை வாங்கிட்டு வர சொல்ல. சரிங்கண்ணா. மன்னிச்சுக்குங்க பண்டிட் ஐயா, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது போய் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். சரிங்க, உங்க இஷ்டம். நானே போய் கொண்டு வர்றேன். நானே போறேன். சித்தப்பா, நீங்க எதுக்கு வீணா அலையறீங்க? இருங்க, நான் போயிட்டு வரேன். இதுல என்னப்பா அலைச்சல்? எனக்கும் பொறுப்பு இல்லையா என்ன? நானே போய் கொண்டு வர்றேன். சுஷி, தேவாவே போகட்டும். சரி, அப்ப அவனே போட்டோம். நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. டேய் தேவா, நானும் உன் கூட வரட்டா? ஏன், எதுக்காக? எந்த கடை திறந்திருக்குன்னு பார்த்து வாங்கணும்ல. நீ காரை ஓட்டுவியா இல்ல கடையை பாப்பியா? காரை பார்க் பண்ண முடியாதுல்ல. கூட வா, ஆனா எதுவும் பேசக்கூடாது. வா. என்ன பேசாம எப்படிடா என்னால இருக்க முடியும்? அம்மா, எங்க போனோம்? நான் பண்டிட் ராஜன் வீட்டுக்கு போகணும். அவரு ரொம்ப பெரிய ஆளு. அவரா? அந்த கோயில் கூட கட்டுறாரு அவர் தானே? அது எனக்கு தெரியாது. ஆனா அவர்கிட்ட நிறைய கோவிலுங்க இருக்கு. அவர்தான், எனக்கு தெரியுமே. அவரா? பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆளு. வாங்க வாங்க, உட்காருங்க, போலாம். எங்க அங்க போறதுக்கு எவ்வளவு ஆகும்? நீங்க பண்டிட் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்ககிட்ட நான் என்னத்த கேட்கறது? மீட்டர் மட்டும் கொடுங்க, போதும். வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. சீக்கிரம் வாங்க, போலாம். உட்காருங்க.
அண்ணா இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதோ பக்கத்துல வந்துட்டோம், இருங்க. இப்ப எல்லா டிராபிக்கும் மாத்தி விட்டுருக்காங்கல்ல, இல்லன்னா ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கலாம் இந்நேரம். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் போயிடலாம். தேவா, சொல்லு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? என்ன சொல்ல போற? அது அண்ணா ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? சொன்ன எல்லாம் பக்கத்துல வந்துட்டோன்னு. அங்க திடீர்னு நோ என்ட்ரி போட்டுறான். மார்னிங் வரும்போது கூட இல்ல. எனக்கே புதுசா இருக்கு, நானே குழம்பி போயிருக்கேன். இதோ பக்கத்துல வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அண்ணா நீங்க ஒரே இடத்த சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கண்ணா. என்ன சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க. தேவையில்லாம நேரம் ஆக்காதீங்க. தேவையில்லாமையா? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. இறங்குங்க, சீக்கிரம் வண்டி விட்டு இறங்குங்க. இறங்குங்க, 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 முதல்ல இறங்குங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப எதுக்கு என்ன கேச்சுக்கே இடம் இல்ல, இறங்குங்க, இறங்குங்க. நான் என்ன திருடன்னு நினைச்சீங்களா? ஏமாத்துறேன் அவங்கள. இதுக்கப்புறம் நீங்க வண்டியில வர வேணாம். என் மீட்டர் எவ்வளவு காமிக்குதோ கொடுங்க, கொடுத்துட்டு வேற வண்டியை பிடிச்சு போங்க. இப்ப எவ்வளவு தரணும்? 210 ரூபா. ஏன் அவ்வளவு? பணத்தை கொடுத்துட்டு போமா, போமா. அடுத்த சவாரி பிடிக்கணும் நானு. போமா போமா, வேற வண்டி பாரு. சொல்லு கண்ணன். இப்ப நான் அவரை எப்படி பார்ப்பேன்?
நான் அவரை பார்த்துட்டேன். அவருடைய நினைவா எனக்கு ஒரு பொருளும் கிடைச்சிருச்சு. இனிமே நான் சந்தோஷமா வீட்டுக்கு போவேன் கண்ணா. அங்க என்னன்னு பாரு வாசு. தேவா, அங்க ஏதோ ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். நீ இங்க இரு தேவா. நீ சீக்கிரமா கடைக்கு போய் பூஜைக்கு தேவையானதை வாங்கிட்டு போற வழியை பாரு. இது என்னன்னு நான் பாக்குறேன். நான் நேரா பூஜைக்கு வந்துடுறேன். என்னாச்சு? என்னாச்சுங்க? சொல்லுங்க. ராதிகாவா இது? ஒரு நிமிஷம். இவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். ராதிகா, இங்க பாருங்க. இவங்கள நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ராதிகா, இங்க பாருங்க. கண் திறந்து பாருங்க. நான் தான் வாசு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்க உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதான் உங்களை நான் இங்க கூட்டு வந்தேன். தேவா கூட இங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டா. ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, எனக்கு புரியுது. தேவா அமெரிக்காவுக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி அவனை ஒரு தடவை பார்க்கணும் தானே வந்தீங்க? தேவாவுக்கு கூட உங்களை பார்க்கணும்னு ஆசைதான். வாயை திறந்து சொல்லல, ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. வாங்க, அவனை பார்க்கலாம். நீங்களும் பார்க்க நினைக்கிறீங்கன்னு அவனுக்கு இப்பவாவது தெரியட்டும். வாங்க, என்ன யோசிக்கிறீங்க? இப்பவாவது நீங்க உண்மையை சொல்லுங்க. அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. இல்ல, நான் என்னால அவர்கிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, அவங்கிட்ட நீங்க இந்த உண்மையை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். தேவா உங்களை மனசார விரும்புறா. நீங்களும் அவனை மனசார விரும்புறீங்க. அவனுக்கு உண்மை தெரியாம இருந்தா எப்படி? நீங்க இந்த உண்மையை சொல்லியே ஆகணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. தயவு செஞ்சு அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. எத்தனை நாள் தான் நீங்க உண்மையை மறைப்பீங்க? எனக்கு நல்லா தெரியும் நீங்க தேவாவை விரும்புறீங்கன்னு. நீங்க ஏன் இதை அவங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவன் உங்களை மனசார விரும்புறா. அப்புறம் ஏன் அவங்கிட்ட உண்மையை மறைக்கிறீங்க? நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவர் என் தங்கச்சியோட புருஷன். என்னால அவளோட கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வர்றதை நான் விரும்பல. இங்க பாருங்க, நீங்க எந்த கல்யாணத்துக்காக இந்த தியாகத்தை பண்ணிருக்கீங்களோ அந்த கல்யாணத்தை தேவா இப்பவும் மனசார ஏத்துக்கல. ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல அவங்க 2 பேரும் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தேவா உங்களை மனசார விரும்புறதால தான். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. அவருக்கு விஷாக்காவோட கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கொஞ்ச நாள்ல மனசு மாறி விஷாக்காவை ஏத்துக்குவாரு. அவன் ஒரு நாள் அவங்கள ஏத்துக்க மாட்டா ராதிகா. இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல. அதான் சொல்றேன், வேற வழியே இல்ல. இப்பவே நீங்க என் கூட வாங்க. தேவா கிட்ட போய் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலங்கிற உண்மையை நம்ம சொல்லிடுவோம். இந்த உண்மையை இப்ப சொல்றதுனால என்ன ஆக போகுது? அதனால 3 பேரோட வாழ்க்கை பறி போறதை நாம தடுக்க முடியும் ராதிகா. ஒண்ணு தேவா, பாவம் அவன் விரும்பாத ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். 2வது விஷாக்கா, பாவம் அவங்க தேவையில்லாம இந்த நாடகத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க. 3வது நீங்க.
தேவாவை இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வர வேணாமா? நீங்க மட்டும் உங்க வாழ்க்கையில நிம்மதியாவா இருக்கீங்க? கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா போய் சொல்லிருக்கீங்க. ஆனா தேவா சந்தோஷமா இருக்கிறதுக்காக இப்ப நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். இப்பவே நீங்க என் கூட வாங்க. நாம தேவா கிட்ட உண்மையை சொல்லலாம். உங்களுக்கு கல்யாணம் நடக்கலங்கிற உண்மையை சொல்லலாம். என்னங்க, யாராவது வரணுமா? இல்ல யாரையும் தேடுற மாதிரி இருந்தது. நானே